ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8444848909. தூத்துக்குடி அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், இவர்களுடைய கோரிக்கைகளின் முழு விவரங்கள் என்ன? பூங்குழலி, அதாவது NTPL அனல்மின் நிலையத்திலிருந்து சுமார் 1000 மெகாவாட் உற்பத்தி என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு உற்பத்தியாகக்கூடிய மின் விநியோகம் என்பது தென் தமிழகத்தில் மற்றும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த பணியாளர்களாக சுமார் 1000 ஆண்களும் 350 பெண்களும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கடந்த மாதம் உயர்நீதிமன்றம் NLC ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் ஊதியம் போல் இவங்களுக்கும் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டும் அந்த உத்தரவுக்கு மேல்முறையீடு செய்து NTPL நிர்வாகம் என்பது முறையிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள் அனைவருமே கடந்த 17ஆம் தேதி இரவிலிருந்தே ஆலைக்கு முன்பு பந்தல்கள் அமைத்து இங்கேயே உணவும் அருந்தி இங்கேயே தண்ணீர்களும் குடித்து அவர்களுக்கு மதிய வேலை என்றால் ஒரு ஜூஸ்களும் குடித்து இங்கேயே தனது போராட்டங்களை எதிர்ப்பு என்பது தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஆண்களும் பெண்களும் அனைவருமே இருக்கிறாங்க. எங்களோட ஊதியங்கள் உயர்நீதிமன்ற அரசு உத்தரவிட்டும் ஏன் அந்த உத்தரவை ஏன் அவங்க இன்னும் அமல்படுத்த மாட்டுக்காங்க என்பது ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கேட்போம். சார், போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இது அரசுக்கு அது போக உள்ள ஆலய நிர்வாகத்திற்கும் எதுவும் தெரிவிச்சிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க சார்? அதுக்கு கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி NTPL நிர்வாகத்துடைய மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளிவந்த உடனேயே நிர்வாகத்துக்கு கடிதம் வாயிலாகவும் இமெயில் மூலமாகவும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பை கௌரவப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். நேரடியாக தலைமை பொறியாளர் அவர்களை சந்தித்தோம். நெய்வேலி சென்று கார்ப்பரேட் அலுவலகத்திலும் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டு தொழிலாளிக்கு சாதகமாக தீர்ப்பு வெளிவந்துள்ளதால் இது அமல்படுத்த வேண்டும் என்று கோரினோம். ஆனால் வட்டாட்சியர் முன்னிலையிலும் தொழிலாளர் துறை அலுவலக அதிகாரிகள் முன்னிலையிலும் தீர்ப்பு வெளிவந்தவுடன் தீர்ப்பை மதித்து நடப்போம், அதை கௌரவப்படுத்துவோம் என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமாக வந்தவுடன் நாங்கள் மேல்முறையீடு செய்யப் போகிறோம் என்று தெரிவித்த நாளையே இந்த வேலைநிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த வேலைநிறுத்தம் 17 நாட்களுக்கு முன்னாக நோட்டீஸ் வழங்கப்பட்டு தொழிலாளித்துறை, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஒரு சட்டப்பூர்வமாக நடத்தக்கூடிய வேலைநிறுத்தம் ஆகும். இதன் காரணமாக மின்சார உற்பத்தி 1000 மெகாவாட்டிலிருந்து 270 மெகாவாட்டாக குறைந்திருக்கிறது. இந்த வேலைநிறுத்தத்துக்கு முழு பொறுப்பு நிர்வாகம் ஏற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என்று கூறிய பிறகு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பிறகு இந்த வேலைநிறுத்தம் துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு 1372 தொழிலாளர்களும் முழுமையாக இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக தீர்ப்பை அமல்படுத்தி நியாயமான அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கினால் தொழிலாளர்கள் உடனடியாக வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். இப்போ 3 கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நடத்திருக்கீங்க சொல்லிங்க. இப்போ அதுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எதுவும் அழைப்பு விடுவதும் விட்டுருக்காங்களா? அதுக்கு எதுவும் நீங்க சொல்றீங்க? நேற்றைக்கு மண்டல தொழிலாளர் துறை ஆணையர் நடுவன் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நிர்வாகம் எந்தவிதமான வாக்குறுதியோ உத்தரவாதத்தையோ வழங்கவில்லை. 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றும் தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் உடனடியாக வேலைக்கு செல்ல தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8444848909.